அந்த மது பிரியர்கள் நிறைய பேர் ஆனதுனாலையும், மதுக்கு அடிமையானவங்க ஒரு பக்கம் ஆனதுனாலையும், மதுக்கு அடிமையாகி விடுதலை அடைஞ்ச ஒரு கூட்டம் இருக்கிறதுனாலையும் வந்துக்கிறாங்க. அதுலேருந்து ஒருத்தர் வந்து நம்மளை கேட்குறாரு, வலிக்குதுங்கய்யா, நடந்த சம்பவங்கள்லாம் எனக்கு வலிக்குது, அந்த மனபாரம் எனக்கு போல. சில பேர் ரத்தமோ காயமோ ஏதோ ஒன்று பட்டிருக்கோம், யாருக்கு இல்லை சிவப்பு கலர் பார்த்தா கூட அழ வரும், அவங்களுக்கு துக்கமாயிடுவாங்க. அந்த ரிசம்பிளன்ஸ், அந்த பிரச்சனையோட அந்த ஒட்டி போய் பார்ப்பாங்க. ஸோ எனக்கு எப்போ ஒரு வலி ஏற்பட்டுச்சின்னு சொன்னால், அதே மாதிரி சம்பவம் வெளியே எங்கன்னா எப்போனா நான் தான் எனக்கு வலி ஏற்படுது. மனுஷனுக்கு விலங்குகள் மறந்துடும், காலப்போக்கில் மறந்துடும். ஜூவில் பழக்கப்பட்ட விலங்கவே இருந்தால் கூட திரும்ப எடுத்து போய் நீங்கள் காட்டில் விட்டீங்கன்னு வச்சிங்களேன், பழகிட்டு ஜூவில் நடந்த சம்பவம் அது இதெல்லாம் மறந்துடும். அது காலமாக அதை பற்றி அதுக்கு அக்கறை இல்லை. மனிதன் அப்படி இல்லை, பிறவி கடந்து கூட நினைவில் வச்சுருப்பான். பிறவி கடந்த பிறகு கூட அடுத்த பிரிவில் கூட இருக்கும். உதாரணத்துக்கு போன பிரிவில் தூக்கு பண்ண ஒருத்தன் செத்துட்டான்னா, இந்த பிரிவில் அவனுக்கு அந்த வயசு வந்தவொடனே கழுத்து வலிக்கும். எந்த டாக்டர்கிட்ட போனாலும் நோய் தீர்வே இருக்காது. எனக்கு கழுத்து வலி, இது கழுத்து வலி இதுன்னு வரும். நீங்கள் ஃபுல்லாக ஆராய்ச்சி பண்ணுவீங்க, ஸ்கேன் பண்ணியும் தெரியாது, கண்டுபிடிக்கவே முடியாது. ஏன்னா சம்பவம் எங்கேயோ நடந்தது, வெளிச்ச உடம்பு பாதிக்கப்பட்டுச்சு, மனம் பாதிக்கப்பட்டுச்சு. அதோட இது வந்து அடுத்த பிரிவிலையும் இருக்கும். சில பேர் ஆணை பார்த்தா பிடிக்காது, சில பேர் பெண்ணை பார்த்தா பிடிக்காது, எல்லாருக்குமே யாரையோ ஒருத்தரை பார்த்தா பிடிக்காது. முன்ன பின்ன பழக்கமே இருக்காது. அந்த ஆளை பார்த்தா நமக்கு பிடிக்காது, அவங்கள பார்த்தோன்னே வெறுப்பாகும். யானே தெரியாது, அவர் நமக்கு எதுவுமே செஞ்சுருக்க மாட்டார். அந்த ஸ்டைலில், அந்த அழகில், அந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்தா நமக்கு வெறுப்பாக இருக்கும். அவர் நமக்கு எதுவுமே செஞ்சோம், அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுருந்தா பிடிக்காது, அந்த மாதிரி பேசினார்னா பிடிக்காது. இதெல்லாம் வலியோட தான் நமக்கு உள்ளே இருக்குது. என்னையா செய்யுது, நான் இந்த மாதிரி எனக்கு வலியாக இருக்குதுன்னா நம்ம கூட பேசணும். நம்மளை கூட பேசத்தே இல்லை. யாரை கூட நம்மளை கூட எப்படி பேசுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாரெல்லாம் என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை தான் பேசுகிறோமே தவிர, உண்மையிலேயே உனக்கு என்ன வேணும், நீ என்ன என்கிட்ட பேச விரும்புகிறேன்னு யாருக்கிட்ட கேட்கறதில்ல, நம்மக்கிட்ட கேட்கறதில்ல. யார்கிட்ட கேட்கறதில்ல, நம்ம என்னன்னு கேட்கறதில்ல, உனக்கு என்ன வேணும்னு கேட்கறதில்ல. என்னென்ன வேணும்னு நம்மளே கற்பனை பண்ணிக்கிட்டு வெளியேருந்து பட்சதெல்லாம் எதுவுமே உள்ளே வச்சுக்கிட்டு உள்ளேருந்து என்ன பண்ணுறது, அவன் தான் நம்ம என்ன வேணால் கர்மத்தை பேசி. அதனால் நமக்கு வந்து அந்த வலியை போக்கிறதுக்கு முடியல. எப்போனா அந்த மாதிரி வலி வந்தால் ஒரு வேளை நமக்கு அடிக்கடி இந்த மாதிரி வலி வந்து யாருக்குன்னா கேட்கலாமான்னு கேட்டார். நிறைய பேர் கேட்காமல் இருக்கலாம், நிறைய பேருக்கு வலியோடு இருக்கும். அவர் கேட்டார். சாராய பிரச்சனை மட்டும்தான் இல்லை, வேறு எதனா பிரச்சனை கூட. இப்போ நான் போய் சிறைச்சாலைக்கு போய் இருந்துட்டு வந்தேன். சிறை அப்படின்னு சொன்ன உடனே அந்த 70 நாள் உள்ளே இருந்தது அதெல்லாம் ஞாபகம் தான் செய்யும், சம்டைம்ஸ் வலிக்க கூட தான் செய்யும். புரியுதா? எல்லாருக்கும், உங்களுக்கு இல்லை, எனக்குமே. ஒரு துக்கமான ஒரு சம்பவம் வந்துட்டு வெளியே வந்தோம்னா, அந்த ஒரு வார்த்தையோ ஒரு விஷயமோ ஏதோ ஒன்று சொன்னாங்கன்னா அதை சாதனை பண்ண ஆரம்பிக்கிறோம். அப்படின்னா சிந்திச்சு அந்த வலியோ அந்த வேதனையோ நம்ம என்ன பண்ணுறோம், மனசுக்குள்ளே அனுபவிக்கிறோம்.